பிடிக்குமோ அதை செய்து பாருங்கள். இதில் சாப்பிடும் போட்டி நேரம் வைக்கிறானுங்க, வைத்தறிச்சலாக இருக்குது எனக்குலாம். டிஃபன் தான் இதை வீட்டில் செஞ்சாங்க, டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. ஏன்னா இவர் அவ்வளோ பிஸி, 1000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறாரு டெய்லி. சில பேர் 2 ஃபோன் வச்சிருக்காங்க. என்னடா பண்ணுவேன்னா, யாரும் ஃபோன் பண்ணலாம், இதுலேருந்து இதுக்கு நானே கால் பண்ணிக்குவேங்கிறான். சில பேர் கஸ்டமர் கால்ட்டு 1/2 மணி நேரம் பேசுகிறான். பேசுங்க மேடம், ஏதாவது பேசுங்க மேடம், வாழ்க்கையில் ரொம்ப போர் அடிக்குது மேடம். பேச ஆள் இல்லை நாம நினச்சிக்கிறோம், பேசுறது நீங்கள் தயாரில்லை, அதான் உண்மை. உங்கள் தாய் தந்தையரிடம் அமர்ந்து பேச முடியாத வாழ்க்கை உங்களுக்கு இருந்தால் உங்களை விட சபிக்கப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை என்ற அர்த்தம். மீண்டும் ஒரு முறை நான் தலைப்பு கொடுத்தேன். என்னன்னா, வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு சொல், அது ஒரு வாக்கியம் அது அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் இல்லையா? மீண்டும் ஒரு முறை. என்ன நம்ம இன்னும் இதாக சொன்னால், நடைமுறை தமிழில் சொன்னால், எங்கள் ஊர் பக்கம் இன்னொரு காம்பாங்க, டே இன்னொருக்கா ஒரு ரவுண்டு போய்க்கிறேன்டா வாடகை. 3 சக்கர சைக்கிள் இருக்கும். எங்கள் ஏரியாவில் 3 சக்கர சைக்கிள் ஒன்று இருக்கும். ஒரே ஒரு வீட்டில் தான் அந்த சைக்கிள் இருந்தது. அந்த பையன் தான் ஓட்டுவான். எங்கள் அப்பாட்ட 3 சக்கர சைக்கிள் நான் கேட்டேன். எங்கள் அப்பா கிட்டத்தட்ட 3 வருஷமாக ஏமாத்தினார். மேலே வச்சிருக்கேன் எடுத்து தருவேன், நல்லா படித்தா. மேலே வச்சிருக்கேன் எடுத்து தருவேன், நல்லா படித்தான். நானும் ரொம்ப நல்லா தான் படித்தேன், உண்மையிலே நல்லா படித்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் எடுத்து தரல. வருமா எடுத்து தர முடியல, அது பின்னால் தான் புரிஞ்சது. ஆனால் அந்த 3 சக்கர சைக்கிள் வச்சுருக்கிற வீட்டில் அந்த பையன் என்ன சொல்லுவான்னா, அவன் ஒரு அதிகாரம் வந்துடுதுல கையில், 3 சக்கர சைக்கிள் இருக்குன்னு, நான் உக்காந்துக்குவேன், பெடலை போட மாட்டேன், தள்ளி விட்டுட்டு வா 3 ரவுண்டு. நீ 3 ரவுண்டு என்னை தள்ளி விட்டுட்டே வந்தால் உனக்கு 1 ரவுண்டு ஓட்ட கொடுப்பேன். நான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கலாம்ல, அந்த 1 ரவுண்டு நீ தள்ளி விடுவியான்னு கேட்டேன். 3 ரவுண்டு 5 ரவுண்டு ஆயிடுச்சு. 5 ரவுண்டு தள்ளி விடு, உனக்கு 1 ரவுண்டு தரேன்னா. அந்த மாதிரி இன்னும் ஒரு முறை வாழ்க்கையே மீண்டும் ஒரு முறையில் தான் துவங்குகிறது என்று நான் நினைக்கிறேன். வாழ்க்கையே மீண்டும் ஒரு முறையில் தான் துவங்குகிறது என்று நான் நினைக்கிறேன். உறங்குவது போலும் சாக்காடு. மீண்டும் ஒரு முறை தூங்குறோம், எந்திரிக்கிறோம். கரெக்டா இல்லைங்க? ஒரு முறை போதுன்னா நைட்டோட முடிச்சு போச்சு கதை. ஒரே ஒரு முறை போதுன்னா இன்னைக்கு படுத்துருப்பா, காலைல எந்திரிக்காதன்றுவாங்க இல்லையா? எல்லாமே மீண்டும் ஒரு முறை தான். ஏமா இன்னைக்கு நல்லா சமைக்கல, மனைவி சொல்லுவாங்க, நாளைக்கு நல்லா சமைச்சிட்றேங்க. மீண்டும் ஒரு முறை. ஏங்க இன்னும் திருந்தல, புருஷன் சொல்லுவான், நாளைக்கு திருந்திடுறம்மா. மீண்டும் ஒரு முறை. ஏன்டா நீங்க நல்லா படிக்கல, பையன் சொல்லுவான், அப்பா அடுத்த எக்ஸாம் நல்லா படிச்சிடறேன்ப்பா. மீண்டும் ஒரு முறை. எல்லாமே மீண்டும் ஒரு முறை தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த வாழ்க்கையே மீண்டும் ஒரு முறை என்கிற அந்த சில வார்த்தைகளில் மட்டும்தான் அடங்கி இருக்கிறது என்பதை நான் அழுத்தமாக நம்புகிறேன். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நான் ரொம்ப இந்த இதை படிச்சுட்டு ரொம்ப வியந்து போனேன். ஆப்பிரிக்க பழங்குடி மக்களுடைய அந்த குழந்தைகளுடைய தன்மையை பார்த்து நான் ரொம்ப வியந்து போனேன். ரொம்ப வறுமையில் வாழ்கிற அந்த ஆப்பிரிக்க பழங்குடி சிறுவர்கள்ட்ட போய் ஒருத்தர் என்ன பண்ணாராம், கூடை நிறைய ஆப்பிள் பழங்களை வச்சுட்டு, ஒரு மரத்துக்கடியில் வச்சுட்டு, கூடை நிறைய ஆப்பிள் பழங்களை வச்சுட்டு சிறுவர்களை அந்த 100 அடி மரத்திலிருந்து 100 அடி போய் தள்ளி நிற்க சொன்னாராம். எல்லா சிறுவர்களும் போய் 100 அடி தள்ளி நின்னாங்களாம். நின்னதுக்கப்புறம் அவர் சொன்னாராம், யார் முதல்ல ஓடி வந்து மரத்தை தொடுறீங்களோ அவங்களுக்கு இந்த கூடை நிறைய இருக்கிற பழங்களை பரிசாக தருகிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே சிறுவர்கள் எல்லாரும் போய் அந்த 100 மீட்டர் தள்ளி இருக்கிற அந்த இடத்துல போய், அவர் சொன்ன இடத்துல போய் நின்றுட்டாங்களாம். உடனே அவர் என்ன செஞ்சாராம், விசில் எடுத்து ஊதி அந்த ஓட்டப்பந்தயத்தை துவக்கினாராம். துவக்கிய அடுத்த நிமிடம், விசில் சத்தம் துவங்கிய அடுத்த நிமிடம் அந்த குழந்தைகள் என்ன பண்ணாங்களாம், போட்டியில் கலந்து கொண்ட அத்துணை குழந்தைகளும் ஒருவர் கைகளை ஒருவர் பிடித்து கொண்டார்களாம். எல்லோரும் சேர்ந்து ஓடி அந்த முழுமையான மரத்தை கட்டி பிடித்தார்களாம். கூடையில் இருக்கிற பழங்களை எடுத்துக் கொண்டார்களாம். அனைவரும் பகிர்ந்து சாப்பிட்டார்களாம். பகிர்ந்து சாப்பிட்றது கஷ்டமா இருக்கு, அதனால கைத்தட்டுறதே நம்ம கஷ்டமா இருக்கு. எல்லாத்தையும் ஷேர் பண்ணாங்களா அப்படின்னு நாமெல்லாம் என்னோ சாதாரணமாக எங்கேயோ ஏதோ நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கை என்னவோ நடந்துகிட்டு இருக்கு, பார்த்துக்கலாம் அப்படின்னு. கு அழகிரிசாமியோடைய ஒரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய சிறுகதைகள். அதில் ராஜா வந்திருக்கிறாருன்னு ஒரு கதை. சின்ன வயசில் நம்ம எல்லாம் அது பண்ணியிருப்போம். ஒரு புக்கை திறப்போம், ஒரு ஃபோட்டோ இருக்கும், நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்போம், டேய் இந்த ஃபோட்டோ இருக்கான்னு. ஆமாண்ணா இருக்கடான்னா மாற்றுவோம். கரெக்டாக? ராமசாமின்னு ஒரு பையன் 5வது படிக்கிறான். செல்லையான ஒரு பையன், அவனும் அதே வகுப்பில் 5வது. இவங்க 2 பேருக்கு என்ன போட்டினா, என் புத்தகத்தில் இருக்கிற படம் உன் புத்தகத்தில் இருக்கா, யார்கிட்ட நிறைய படம் இருக்குது பார்த்துருவோம் அப்படின்னு. உடனே படத்தை பிரிக்கிறாங்க பார்க்குறாங்க,
ராமசாமி என்ன சொல்கிறான், செல்லையா ஒன்று சொல்கிறான். ராமசாமி வந்து ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிறான், செல்லையா சிவிக்ஸ் புத்தகத்தை எடுத்துக்கிறான். மாறி மாறி சொல்கிறாங்க. செல்லையா வந்து புத்தகம் வந்து கம்மியாக இருக்குது, பக்கங்கள் தீர்ந்து போயிடுது. ராமசாமிக்கு சந்தோஷம், தோத்தையான்னு கிண்டல் பண்ணுறான். கிண்டல் பண்ணோன்னே கணக்கு வாத்தியார் வந்துடுறாரு. அவர் ரொம்ப கராரானாலும் கப்பு சிப்புன்னு எல்லாம் அமைதியாகிடுறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு போகிறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு போகிறப்ப இந்த படம் சொல்லி விளையாடுற போட்டி வேற மாதிரி மாறுது.